பாரு நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. ஜஸ்ட் நார்மலா தாண்டி பேச போறேன். அவன் எப்படியோ போறான்டி, நீ ஏன் இன்வால்வ் ஆகுற? என்ன பண்றது, லவ் பண்ணிருக்கேன்ல. ஹே இரு அவன் தான் லைன்ல வரான். ஹலோ, எங்க இருக்க? திரும்பி பாரு. ஹாய். எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஜாலியா இருக்கேன். சரி, எதுக்குமா கூப்பிட்ட? முதல்ல இந்த வாமா போமான்னு சொல்றத நிறுத்துறியா? சரி, எதுக்கு ஜெனி கூப்பிட்ட? உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. ஆர் யூ அ ஸ்பெர்ம் டோனர்? ஆமா. நாச்சி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்குனா அதனா எது ஒழுங்கா சொல்லி தொல்லடி. அதான் இந்த டொனேஷன் எல்லாம். ஓ, ஸ்பெர்ம் டொனேஷனா? ஹே கத்தாதடா. இதுல என்னடி இருக்கு? இதெல்லாம் நார்மல் தானே. எனக்கு பிடிக்கல. உனக்கு எதுக்கு பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல என்னடா பிடிச்சிருக்கு? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வாட்? நமக்கு எதுக்கு பிரேக்கப் ஆச்சு தெரியுமா? எதுக்கு? இப்படி உனக்கு என்ன, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்றல, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். யாரு? நானா? நான் தான் காரணமா? உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சது எனக்கு தோன்றது எல்லாத்தையும் விட்டுருக்கேன். நீயே சொல்லு, உன்னை லவ் பண்ணும்போது உன்னை கேட்காம ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் நான். என்னை அப்படியே விட்டு போனவ தானே நீ? ஓ, நான் விட்டுட்டு போனேனா? நீ தான் நெவர், இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு போனது நீ தான். இப்போ வந்து பேச்சை மாற்றி பேசாத. ஏய், இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நான் இல்லை, உங்கள் அப்பன் மைக்கேல் அகஸ்டின். அந்த ஆள்கிட்ட போய் கேளு. அவரை தேவையில்லாமல் இழுக்காத. அவர் என்ன சொன்னாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். உன்கிட்ட ஒன்று கேட்கவா? உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு நான் மதம் மாறலாம், எங்கள் அப்பா அம்மா எதுக்கடி மாறணும்? அவங்களே ஏன்டி மாற சொன்னாங்க? எங்கள் அப்பா சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். ஓ, உங்களை லவ் பண்ணும்போது தெரில நான் வேற மதம்னு. ஆனால் கல்யாணம்னு வரும்போது இதுவே ஒரு சாக்காக்கிட்டீங்களே. அப்படியே நான் மதம் மாறினாலும் சாமி கும்பிட நீ நினைக்கிற? இப்படி உன் சைடு இல்லாமல் என் சைடு இல்லாமல் கலப்படமானவனாக தான் இருப்பேன். இந்த கலப்படமானவனா இருக்கக்கூடாதுன்னு தான் எங்கள் அப்பா யோசிச்சிருப்பார். உங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிக்கு நான் செட் ஆக மாட்டேன், விட்டுருங்க. அதான் நீயே சொல்லிட்டியே ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அதான் தெரியுமே உங்கள் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை பற்றி. உங்கள் அக்கா கல்யாணத்தில் பார்த்தேனே, ஏதோ நான் கூட இருக்கும் போது ட்ரெஸ்ஸை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பேன். அன்னைக்கு தோ இடுப்பு தர்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஆனியே பாரு ஒரு ஆட்டம், அதில் தெரிஞ்சுது. என் ட்ரெஸ்ஸிங்கை பற்றி பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்போ உங்கள் அப்பனை பற்றி பேசட்டா? வாட் எவர், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ எதுக்கு தேவலாம் கூப்பிட்ட? நான் வேற கிளம்பி வந்துட்டேன். புலலேருந்து பெச நகருக்கு இவன் மூஞ்ச பார்க்குறதுன்னு. போய் தொலை. டேய் நில்றா, ஸ்டாப். இங்கே பாருடா, இதனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும். இங்கே பாரு, இதெல்லாம் இப்போ லீகலைஸ்ட் ஆயிடுச்சு. நீ போனதுக்கப்புறம் உன்னை மறக்கிறதுக்கு எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு ஏதோ கெட்ட பழக்கம் தான் இருக்கா? அதுக்கப்புறம் இப்படிலாம் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சரி, நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிறது இன்னொருத்தவங்க பிரயோஜனமாக இருக்குன்னு பண்ணேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. நீ என்னவோ பண்ணு, அது ஏன்டா இன்ஸ்டால ஹாப்பி டு பி ஸ்பெர்ம் டோனர்லாம் போட்டு பார்க்குறவங்கலாம் என்ன கேட்குறாங்க. ஓ, அப்போ நீ எனக்காக வரல, உனக்காக தான் வந்திருக்கல்ல? சி, வாட் ஏ செல்ஃபிஷ் டி நீ. நான் உனக்காகவும் தான் சேர்த்து பேசுகிறேன். ஃப்யூச்சரில் வர பொண்ணு இதை பற்றி நினச்சா என்ன யோசிப்பா? யோசிக்கட்டும். வரப்போறவ நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு என்னை புரிஞ்சு வந்தால் மட்டும் போதும். சரி, இதை ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கே, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? எவன் என்ன நினச்சா எனக்கு என்ன? எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே. இந்த குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மூஞ்சி ஒரு வாட்டி நீ பார்த்துருக்கியா? அதெல்லாம் ஒரு தவம். அவங்களுக்கு நம்ம ஒன்று கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாரு. இந்த தில்லாலங்கடி படத்தில் வருமே அந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு கிக்கு. உனக்கு சொன்னா புரியாது. சரி, ஓகே. இப்போ நானே உனக்காக வரேன்னு வச்சுக்கோ, அப்போ எனக்காக இதெல்லாம் விட்டுருவல? இப்படி பண்ணிதான் நீ வரணும்னா வேணாமே. நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நல்லதுதான் பண்றேன்.
ஒரு வாட்டி எனக்காக ஒரு வாட்டி அவங்கள வந்து பாரு, அப்போ புரியும். சரி வா பாப்போம். ஹே, நான் ஒத்துக்கிட்டேன். வந்து தொலைடா. இந்த வர போ, போயிட்டு இருக்கேன். இவர் தான் எங்க மாமா. தெளிவா சொல்லுடா. டாக்டர் புருஷோத்தமன். உங்களுக்கே இது நியாயமா? இன்சல்ட். அவ அன்மேரிட், உங்க ஃபேமிலி பிளட் வேற. உங்களுக்கு எப்படி இப்படி பண்ணணும்னு தோணுச்சு? இதுல நீங்க என்ன ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொடுக்கறதுக்கு அவன் ரெடி, வாங்குறதுக்கு அவங்க ரெடி. இதுல என்ன? இதெல்லாம் யார் நினைச்சாலும் உடனே பண்ண முடியாது. இதை ப்ராப்பரா செக் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இஸ் கேப்பபிள். அதுக்குன்னு ஊர் ஃபுல்லாவா சொல்லிக்கிட்டு இருப்பான்? மா, இங்க டோனர்ஸ் 2 வகை. ஒன்று தெரிஞ்சு பண்றவங்க, இன்னொன்று தெரியாம பண்றவங்க. இவன் தெரிஞ்சு பண்றான். ஊருக்குள்ள எத்தனை பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க உனக்கு தெரியுமாம்மா? கடைசி 5 வருஷத்துல எத்தனை ஃபர்டிலிட்டி சென்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஜென்ரேஷன் மாறிட்டு இருக்குமா. குழந்தை பிறக்கதே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த ஜென்ரேஷன் அப்கிரேட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பிரயோஜனம் இல்லாத நிறைய விஷயத்துக்கு மதிப்பு இருக்கு. உனக்கு பிரயோஜனம் இல்லாதனா இன்னொருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. டாக்டர், நான் ஒன்னு கேட்கவா? கேளுமா. இவனால எத்தனை குழந்தை பிறந்திருக்கு? அரவிந்த் அரவிந்த் அரவிந்தா ஓகே, டில் நவ் 3மா. ஒருத்தவங்க ஜெனரல் செக்கப்பில் இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவங்கள பார்க்கலாமா? சாரிம்மா, அவங்கள பார்க்க முடியாது, இஷ்யூஸ் ஆகிடும். இல்லை மாமா, பார்க்கட்டும். நீ உள்ள போய் பாரு ஜினி. அவங்க கண்ணில் ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் தெரியும் பாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை மாமா. தூரத்துல இருந்தாச்சும் பார்க்கட்டும் விட. அது இல்லடா அரவிந்த். மாமா ப்ளீஸ் மாமா, தூரத்துல இருந்தாச்சும் பார்க்கட்டும் மாமா. ஓகே, அவங்க தூரத்துலேருந்து பார்த்தா மட்டும் உனக்கு போதுமா? அவங்க இவங்கள பார்க்க வேண்டாம். ஓகே உனக்கு? ஓகேல, தூரத்துலேருந்து பார்க்க. ஓகே மாமா. வில் அரேஞ்ச் 1 செகண்ட். ஆமாம், எங்கே இருக்காங்க? அவங்க அந்த ரூமில் தான் இருக்காங்க. நீங்கள் போய் தூரத்துலேருந்து பாருங்கள். வா பாரு. எப்படி பார்க்க சோஃபி மாதிரி இருக்கா? சோஃபி தானே அது? ஆமா, எங்க அக்கா தான். இப்படி உன் சைடு இல்லாம என் சைடு இல்லாம கலப்படமானவனா தான் இருப்பேன். இந்த கலப்படமானவனா இருக்க கூடாதுன்னு தான் எங்க அப்பா யோசிச்சிருப்பாரு. ரோலிங். கொடுக்கறதுக்கு அவன் ரெடி, வாங்குறதுக்கு அவங்க ரெடி. டைலாக் சொல்லுங்க. ஓகே, இப்போ நான் ஏதாச்சும் சொல்லணுமா? எதுவும் சொல்லணும். நீ அப்படியே நான் பார்க்குறேன். சரி, நான் சாரி சாரி. பக்கா கல்யாணத்தில் பார்த்தேன். ஏதோ என் கூட இருக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் டைட்டா போட்டு அப்படி இப்படின்னு இருக்க. உங்க அக்கா கல்யாணத்துல சிக்கனூட ட்ரெஸ் போட்டா அண்ணியே போற ஒரு ஆத்தம்.